திஸ் ஆட்டிசம் இதுக்கு ஏதாவது ஒரு பெர்மனன்ட் ரெமெடி இருக்கா அப்படின்னா, எந்த ஒரு மருத்துவத்தாலும் சிகிச்சை முறையினாலும் இதை 100% சரி செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாது. ஆனால் நிச்சயமாக அந்த குழந்தையுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அப்ப அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கான ஒரு முற்றிலுமான கைட்லைன்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிரச்சனை ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு லெவல்ல இருக்கும். சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த உடலுக்கும் தலைக்கும் சம்பந்தம் இருக்காது. தலை உடலை விட சிறியதாக இருக்கும், ஒரு சரிவாக இருக்கும். அதுதான் அதிகபட்ச பாதிப்பு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஸ்பீச்ல இருந்து, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து, லேர்னிங் ஸ்கில்ஸ்ல இருந்து, அது ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றதுல இருந்து, தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்வதிலிருந்து, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ்